அறிந்து கொள்ளு பூரகமே சரியை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரிய மார்க்கம், பிரிந்து வரும் ரோசகமே யோகமாகும். இப்போ நம்ம பாடம் கொடுக்குறோம். இந்த பாடம் சராசரி மனுஷனுக்கு இந்த வயிற்றுக்கும் மூக்குக்கும் மூச்சு போய்க்கணும் வந்துக்கணும் தான் அது. இது மனித செயல்பாடு, இயற்கை. இது யாரும் செய்யறதில்லை. எந்த மனுஷனா அந்த மூச்சு வலிச்சுன்னுக்குறங்கன்னு சொல்லுவான், தானாகவே நடந்துன்னுக்குது. இது யாரும் வலிக்கிறதில்லை. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற, தானாகவே அதை வலிக்கிற. அதுதான் யோகம். இதை தானாகவே வலிச்சு என்ன பண்ணுற, வெளியே இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் போய் சுத்தந்த உள்ளவே வைக்க நினைக்கிறேன். ஏன் இது ஊர் சுத்தினா என்ன உள்ள நின்னா என்ன அப்படின்னு தோணும் உங்களுக்கு. எங்கே போனாலும் மூச்சு தானே அதுக்கு பேர். அது எங்கே சுத்தினா என்னான்னு. இப்போ நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துங்கிறோம். இவ்வளோ பேர் உட்காருக்கிற மூச்சில் அவ்வளோ பேருடைய எண்ணங்களும் இங்கே பரவுது. இதில் ஏன் மூச்சும் போய் கலக்குது. கலந்து என்ன பண்ணிச்சு, நல்ல வந்து கெட்ட வந்து பொல்லாத வந்து புண்ணியவான மூச்சு அத்தனை பேர் மூச்சும் கலந்து என் மூச்சுக்குள்ளவும் போச்சு. நான் ஏற்கனவே ரொம்ப கட்டுவேன், ரொம்ப பொல்லாதவன். ஆனால் இப்போ இந்த நல்லவங்க மூச்சோட என் மூச்சு கலந்து உள்ளே போனதால் நான் நல்லவனாக மாறிட்டேன். நான் நல்லவனாக மாறி பேசுனதால என் மூச்சு வெளியே போனதால என் கூட இருந்தவெல்லாம் நல்லவனாக மாறிட்டான். அப்போ எது அடிப்படை? மூச்சே எண்ணத்துக்கு அடிப்படை. மூச்சுன்றது உயிர், எண்ணங்கள் கலந்தால் மனம். இல்லை, சர்க்கரை இருக்குது, சர்க்கரை இருக்குது இல்லை, அதுக்கு பேர் சர்க்கரை. ரவை இருக்குது, அதுக்கு பேர் ரவை. தண்ணி இருக்குது, அதுக்கு பேர் தண்ணி. இது மூணுக்கு மூணு பேர் இருக்குது இல்லை. இது மூணையும் ஒன்றாக்குனா என்ன பேர் அதுக்கு? கேசரி. அப்போ அதுக்கு இருந்த பேர் போயிடுச்சு. அது மாதிரி இந்த உயிர் உயிர் உயிர்ன்னு சொல்லியிருந்தோமே, இது எண்ணம் போனோடனே மனம் மனம் மனம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். செயல்பாட்டினுடைய முடிவு சொல்லா வெளியே வருது. இதையெல்லாம் நம்ம புரியணும். கடவுள் வழிபாடு இருந்தது. ஏதோ விளையாட்டுத்தனமாக 4 கேள்வி கேட்ட 4 பதில் சொன்னாங்க, சரியாக சொன்னாங்க, சரியாக சொல்லலை. இது ரோட்டில் பேசின்னு போகிற வேலை உனக்கு உதவாது. உனக்கு உதவுனா நீ சிந்திக்கணும் அறிவால், அப்போ தான் உனக்கு உதவும். அப்படிப்பட்ட இது அற்புதமான இது ஒரு கலை பயணம். இந்த மூச்சாகப்பட்டது நீ ஊதி ஊதி அந்த மூச்சு மேலே நினைவு இல்லாத போது வெளியே ஓடி ஓடி அது நாயாக அலைஞ்சு மாடாக வந்து உள்ள படுக்குது. ஆனால் இந்த மூச்சாகப்பட்டது மேலே உன்னுடைய எண்ணத்தை வைக்கும்போது இது வெளியே போய் அலையாமல் வெளியேகிற கெட்ட எண்ணத்தெல்லாம் உனக்குள்ளே கொண்டு வராத உனக்குள்ளே உருவாகிற நல்ல எண்ணத்தோடு அது ஒன்றி வாழும்போது தெய்வத்தை பயணம் பண்ணுற. அதுக்கு பேர் கும்பகம். அந்த உள்ள தங்கன மூச்சு, அந்த கும்பகம்ன்றது 64 கலைகள். 1 2 3 4 64 என்ற வரைக்கும் நிறுத்தணத்தை. இந்த 64 நின்ற வரைக்கும் நிறுத்தின மூச்சை விடாம 32 என்ற வரைக்கும் வெளியே முள்ள விடணும். இதுக்கு பேர் ரோசகம். இந்த 64 34 சேர்றதுக்கு வெளியேந்து வலிக்கணும். அது பூரகம் 16. அப்போ 16 வலிக்கணும், 64 நிறுத்தணும், 32 சேர்க்கணும். இப்போ எவ்வளோ லாஸ் எவ்வளோ லாபம் சொல்லுங்க. சொல்லுப்பா. ஏம்மா கால்குலேட்டர் வேணுமா? வாங்கிட்டு வர சொல்கிறேன். டேப்பா ஒரு போய் மானிட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மூச்சினுடைய செயல் தான் நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு. அப்போ இந்த மூச்சை நம்ம கட்டுப்படுத்தணும், நமக்குள்ளே நிறுத்தணும். நின்னால் நல்ல எண்ணங்கள் தோன்றும், நல்ல செயல்கள் செய்வோம். அப்போ நமக்கு நிம்மதி கிடைக்கும். வெளி உலகத்தில் போகும்போது எல்லா எண்ணங்களும் வரும்போது நல்லவங்க கூட சேர்றதும் கெட்டவங்க கூட சேர்றதும் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த செயலில் நம்ம ஈடுபடுறோம். அப்போ இந்த உலகத்தில் ஈடுபடுறது எது? உடலா உயிரானா உயிர். உடல் சம்மந்தமே கிடையாது. உடல்ன்றது உயிர் ஏக்கினுக்குது. உடல்ன்றது ஒரு கார் வச்சுன்னுக்கிற, அது இந்த தெருவுக்கு போ அந்த தெருவுக்கு போனால் போகாது அது. அப்போ டிரைவர் நீ ஏறி ஓட்டினா தான் அது எந்த தெருவுக்கு போகணுமோ போகும். அப்போது இந்த உடல்ன்றது காரு மாதிரி, மூச்சுன்றது டிரைவர் மாதிரி. அது எது எதில் ஓட்டுதோ அது அதில் அது போகுது. புரிஞ்சுதா? அதனால் சொல்கிறார் சாமி, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறார். சொல்லிவிட்டு ஆமாப்பா உலகத்தில் பெருநூல் பார்த்தோர் உண்டு. நிறைய புக்கு படிப்பாங்க.
மூளையே இருக்காது. ஏன்னா ஒன்று படித்தா தானே அறிவு வளரும், எல்லாத்தையும் படித்தா குழப்பம் வளரும். இந்த எல்லாத்தையும் படிக்கிறவன் எதுலேயும் ஒருபட மாட்டான். இப்போ ஒரு வேலை செய்வான், என்னப்பா வேலை செய்வேன், எனக்கு தையத்து வேலை தெரியுங்க, என்னப்பா வேலை செய்வேன், எனக்கு எலக்ட்ரிக் வேலை தெரியுங்க, என்னப்பா செய்வேன், டர்னர் வேலை தெரியுங்கன்னுவான். வீட்டுக்கு போனால் சோறு இருக்காது. ஏன்னா இவனுக்கு ஆணவம் உச்சத்தில் வந்து நிற்கும், எனக்கு எல்லா வேலையும் தெரியும் பொழைப்பேன், வீட்டில் சோறைகள் படுக்க பாய் இருக்காது. எந்த வேலையும் அரைய முறையமாக கற்றுன்னுப்பான். அவன் வீட்டில் பண்ணால் ஏசி போட்டுன்னு பார்த்துன்னுப்பான். என்னடா அவ்வளோ வேலை தெரிஞ்சவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தோன்னா பயத்திலேயே இவன் வாழ்ந்துட்டான், அவன் தைரியத்திலேயே கெட்டு போயிட்டான். இதான் சாமி வாழ்க்கை பயணம். இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம எப்படி வாழ்ந்துன்னுக்குறோன்றது தெரியும் இல்லையா? அதனால் சொல்கிறாரு, ஆமாப்பா, உலகத்தில் பெருநூல் பார்த்தோர் அவரவர் கண்டதெல்லாம் சரிதை என்றார். நான் பார்த்தது தான் சத்தியம், நான் சொன்னது. ஆனால் நீ என்ன சொல்கிற, இல்லை இல்லையா நீ சொல்கிறதா பொய்யா, நான் பார்த்தது தான் என் சத்தியம். எவன் எந்தெந்த நூலை படித்தானோ அந்தந்த நூல் தான் உண்மைன்னு பேசுவான். அதனால தான் சொன்னேன், பரித்து நூல் முறுக்கி விட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல்னு. பஞ்சி போட்டு மேலக்கு போட்டுன்னுக்கிற நூலை ஆணி ஆவட்டத்துக்கு முறுக்கி முறுக்கி போடாதடா, அழுக்காவும் ஊரும் அருந்து போயிடும். இது அருந்தா நீ வேற நூலை போட்டுக்கிறான், உள்ளகிற நூல் அருந்துனா போட முடியாது. அதனால் உடல் இருக்கும்போதே உள்ளகிற நூலை நல்லா முறுக்கி விடுன்னு. அதனால் நூலை பார்த்து படித்து பழகிறது இல்லை, உன்னை பார்த்து படித்து பழகு, அதுதான் உன் வாழ்க்கைக்கு உதவும். சாய் தர்மா டிவி நேயர்களே, இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். நாம் ஒரு நிகழ்ச்சி போடுகின்றோம், அது நமது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். சாய் தர்மா டிவியின் வரலாறிலும் அது ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியை நீங்களும் முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அந்த நிகழ்ச்சியை பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயும் நிலை உங்களுக்கும் வரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், அனைவரையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.